என்று மண்பதைக்கு விளக்கம் தர வந்த பெருமான் கோணக்கஞ்சாரர். அவருக்கு குழந்தை பேர் இல்லை. அவர் தவம் ஏற்றுகின்றார். குழந்தையை கொடுக்க வந்த சாமி ஒரு ஆண் குழந்தையை கொடுத்திருக்கலாமே. என்ன சொல்லுகிறார்? குழைக்கு அலையும் வடிகாதில் கூத்தனார் அருளாலே. பெண்களுடைய பெருமை வருது பாருங்க. திருப்பி மழைக்கு உதவும் பெரும் கற்பின் மணிக்கிழத்தியார் தம்பால். இது திருநீலக்கர் புராணம் இன்னும் விளக்கி சொல்லும். திருநீலக்கரையனுடைய ஊர் சாத்தமங்கை என்பது பூத்த பங்கைய புகட்டின் மேல் பொறுகையல் உகழும் காய்த்த சென்னலின் காடுசூழ் காவிரி நாட்டு சாத்தமங்கை என்று உலகலாம் புகழ்வுறும் தகைத்தால் வாய்த்த மங்கள மறையவர் முதற்பதி வனப்பு என்று அவர் சரிதம் தொடங்கும். அவர் அந்தன மரபிலே வந்தவர். 3 தீ ஓம்பியவர். காருகபத்தியம், தட்சிணாக்கினியும், ஆகவனியும் என்று 3 தீ. காருகபத்தியம் என்பது இல்லறத்தாருக்காக, தட்சிணாக்கினியம் என்பது பெண்குலத்தாருக்காக, ஆகவனியம் என்பது தேவர்களுக்காக. 3 தீ ஓம்பியவர் திருநீலக்க நாயனார். அவர் மனைவி புத்திசாலி. கணவனார் 3 தீ ஓம்பி வருவிக்கின்ற மழையை கற்பூரி 1 தீ ஓம்பி வரவழைத்தாராம். கவனியுங்கள். 3 முறை ஒரு செயலை செய்து வெற்றி காண்பது மேன்மையா, ஒரே முறையிலே வெற்றி காண்பது மேன்மையா? விடை உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகிறேன். இதனை ஆசிரியர் பெருமான் சொல்லுகிறார். ஆழ்ந்த மெய்ப்பொருள் நீரியன வளர்க்கும் அக்காப்பில் ஏந்து 3 தீ வளர்த்துள்ளார் இருபிறப்பாளர். நீண்டு நல்லரும் நீர்மையின் வளர்ப்பும தீயை வாழ்ந்த கற்புடன் 4 என வளர்ப்பர் கண் மடவார். அந்த கற்பூரம் தீ கொண்டு கணவர்கள் 3 தீ ஓம்பி கொணர்வித்த மழையை 1 தீ கொண்டு பெய்துவிக்கும் பெருமை பீடிசேர் மாதராருக்கு உண்டு என்கின்றார் வையகம் உய்ய வந்த ஆசிரியர் பெருமான்.